நமஸ்காரம் குழந்தைகளா. வித்யாவாகினியின் சமஸ்கிருத வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு சமஸ்கிருதத்தை பற்றி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னுடைய பெயர் கீதா ஸ்ரீவத்சன். இப்போது நம்ம பாடத்தை பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் பாடம் ஸ்வர அக்ஷராணி. ஸ்வர அக்ஷராணினா உயிரெழுத்துக்கள். தமிழில் உயிரெழுத்துக்கள் 12, சம்ஸ்கிருதத்தில் உயிரெழுத்துக்கள் 15. இப்போ அந்த எழுத்துக்களை பற்றி ஒன்றொன்னா பார்க்கலாமா? சமஸ்கிருதத்தில் முதல் எழுத்து அ. ஆ இதி அஜக. அஜகன்னா ஆடு. ஆங்கிலத்தில் கோட். நீங்கள் ஆடை பார்த்துருப்பீங்கல்ல, நிறைய பிக்சரெல்லாம் நீங்கள் ஆடை பார்த்துருப்பீங்க. அதுதான் ஆ இதி அஜக. இங்கே சொல்லுங்க பார்ப்போம். ஆ இதி அஜக. அடுத்தது ஆ. ஆ இதி ஆம்ரம். ஆம்ரம்னா என்னது? மாம்பழம். இங்கிலீஷில் மேங்கோ. மேங்கோ பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்ருப்பேன். சம்மர்லலாம் நிறைய கிடைக்கும். இன்னும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஆ இதி ஆம்ரம். அடுத்ததும் இனிப்பானது தான். ஈ இதி இக்ஷுகு. இக்ஷுகுனா கரும்பு. ஆங்கிலத்தில் சுகர் கேன். பொங்கலுக்கு உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்கள்ல கரும்பு, அதுதான் ஈ இதி இக்ஷுகு. அடுத்த எழுத்து ஈ. ஈ இதி ஈஸ்வரக. ஈஸ்வரகனா சிவபெருமான். சிவபெருமானை குறிக்கும் இன்னொரு சொல் தான் ஈஸ்வரன். ஆங்கிலத்தில் காட், காட் ஆஃப் சிவா. ஈ இது ஈஸ்வரக. அடுத்த எழுத்து ஊ. ஊ இது உள்ளூக்கக. உள்ளூக்ககனா ஆந்தை. ஆங்கிலத்தில் அவுல். ஊ இது உள்ளூக்கக. அடுத்த எழுத்து ஊ. ஊ இது ஊஷ்ட்ரக. ஊஷ்ட்ரகனா ஒட்டகம். ஆங்கிலத்தில் கேமல். இந்த ஒட்டகத்தை நீங்கள் சோட்டாபீம் கார்ட்டூன்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஒட்டகம்தான். ஊ இது ஊஷ்ட்ரக. அடுத்த எழுத்து ரு. ரு இது ரிஷிகி. ரிஷிகி என்றால் முனிவர். ஆங்கிலத்தில் சேஜ். ரு இது ரிஷிகி. அடுத்த எழுத்து ரு. ரு இது ருகாரக. ரு இது ருகாரக. அடுத்த எழுத்து ரு. ரு இது ருகாரக. ரு இது ருகாரக. அடுத்தது ஏ. ஏ இது ஏக்கக. ஏ இது ஏக்கக. ஏக்கக என்றால் ஒன்று. ஆங்கிலத்தில் ஒன். ஏ இது ஏக்கக. அடுத்த எழுத்து ஐ. ஐ இது ஐராவதக. ஐராவதகனா யானை. இங்கிலீஷில் எலஃபண்ட். ஐ இது ஐராவதக. அடுத்த எழுத்து ஓ. ஓ இது ஓக்கலி. ஓக்கலினா உரல். ஆங்கிலத்தில் ஸ்டோன் பவுல். ஓ இது ஓக்கலி. அடுத்த எழுத்து ஔ. ஔ இது ஔஷதம். ஔஷதம்னா மருந்து. ஆங்கிலத்தில் மெடிசின். ஔ இது ஔஷதம். அடுத்த எழுத்து அம். அம் இது பத்திரம். பத்திரம்னா இலை. ஆங்கிலத்தில் லீஃப். அம் இது பத்திரம். அடுத்த எழுத்து அக. அக இது விருக்ஷக. விருக்ஷகனா மரம். ஆங்கிலத்தில் ட்ரீ. அக இது விருக்ஷக. குழந்தைகளா, இதுவரைக்கும் நம்ம ஸ்வர அக்ஷரங்களை பற்றி பார்த்தோம்.
அம்மா கிட்ட கேட்டு இதை நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.